நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ என்னன்னு கேட்டால் மாஸ்க் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து கவின் நடிச்சிருக்காரு ஹீரோவா. அப்புறம் ஆண்ட்ரியா மேம் நடிச்சிருக்காங்க. நெகட்டிவ் கேரக்டரில் மாஸ்க் காட்டியிருக்காங்க. சைலண்ட்டாக நடிச்சிருக்காங்க. அவங்க ஏற்கனவே நல்லா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் 100% இருக்கும். இதில் வந்து அவங்க வந்து ட்ரெய்லரில் பார்க்கும்போது ஃபுல்லாகவே A to Z ஸ்டார்டிங் டு ஃபினிஷிங் வர சைலண்ட்டாகவே நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து இதில் வந்து மாஸ்க் காட்டியிருக்காங்க. ட்ரெய்லரில் பார்க்கும்போது படம் எப்போ வரும்னு பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் மந்த்து ரிலீஸ் பண்ணுறாங்க. நவம்பரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த படத்தை. ஸோ வெயிட்டிங்கில் இருக்குது. கவின் சார் தான் நடிச்சிருக்காரு. அப்புறம் ஜிவி சாரோட மியூசிக் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது அவரோட மியூசிக் எப்படி இருக்குன்னு சொல்லி. அவரோட மியூசிக் நம்ம சொல்லவே தேவையில்லை எப்படி இருக்கும்னு. வேறு லெவலில் இருக்கும். ஆடுகளம் இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம். அவரோட மியூசிக் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு விதமாக மியூசிக் பண்ணுவாங்க. அப்போ ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ரிவ்யூ தான் இப்போ கொடுக்க போகிறோம். மிடில் கிளாஸ்க்கும் அப்பர் கிளாஸ்க்கும் நடக்கிற வார் மாதிரி தான் எடுத்திருக்காங்க. டயலாக்லாம் வேறு லெவலில் இருக்குது. என்னென்னு கேட்டால், மிடில் கிளாஸ்க்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அவன் அடிப்பான். அப்பர் கிளாஸுக்கு ஒரு பிரச்சனை சொன்னால் மிடில் கிளாஸை வச்சு அடிப்பான். மிடில் கிளாஸ் மூலமாக அடிப்பான் அப்படின்ற டயலாக் வேறு லெவலில் இருக்குது. ஸோ கவின் சார் நாங்கள் பண்ணியிருக்காங்க. ஒரு ஏஜெண்ட்டாக தான் ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ கதை எப்படி இருக்குன்னு தெரியல. நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த படம் வந்து நல்லா அமையணும் சொன்னால் கவின் சார் வந்து ஒவ்வொரு படத்துலையும் வந்து வித்தியாசமான கேரக்டர் பண்ணுறாரு. வித்தியாசமான கதையை தேர்ந்தெடுத்து நடிச்சிக்கிட்டு இருக்காரு இப்போ அவர். ஸோ அவரோட டெடா படம்லாம் சொல்லவே வேணாம், வேறு லெவலு படம். ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் போய்ட்டு பாருங்கள். என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், முடிஞ்ச அளவு தியேட்டரில் போய்ட்டு எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்துக்கு. ஸோ நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆண்ட்ரியா மேமோட நடிப்பு இந்த படத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு. நெகட்டிவ் கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஃபுல்லாகவே அந்த மேம் வந்து சைலண்ட்டாகவே நடிச்சிருக்காங்க. சைலண்ட்டாக ஒரு டயலாகும் வந்து வேறு லெவலில் இருக்குது. அவங்களோட ரியாக்ஷன், அவங்களோட லுக்கு எல்லாமே வேறு மாதிரி. எனக்கு தெரிஞ்சு ஒரு அடித்தளத்துலேருந்து மேலே வந்த ஒரு லேடி அவங்களோட எப்படி சொல்கிறது, அவங்களோட இடத்த தக்க வச்சுக்கிறதுக்காக என்னென்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றது தான் நினைக்கிறேன். ஸோ மாஸாக இருக்குது அவங்களோட நடிப்பு. ட்ரெய்லர்லேயே வேறு லெவலில் இருக்குது. படம் ஃபுல்லாக பார்க்கும்போது அவங்களோட ஒவ்வொரு நடிப்பும் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அதுக்கு எப்படி அவங்க ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, அதை பார்க்கறதுக்கு நாங்கள் அவளாக காத்துட்ருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்குதுன்னு. நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் மந்த்து எப்போ ரிலீஸ் ஆகுது, நான் நினைக்கிறேன் நவம்பர் 20 ரிலீஸ் ஆகுது. ஸோ மக்களே கண்டிப்பாக போய்ட்டு எல்லோரும் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். படம் வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஜிவி பிரகாஷ் சாரோட மியூசிக் சொல்லவே வேணாம், உங்களுக்கு தெரியும் அவரோட மியூசிக் எப்படி இருக்குன்னு. ஸோ படத்தை போய்ட்டு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த ரிவ்யூ வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் சப்போர்ட் மூலம் தான் நான் போடுவேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, இனி அடுத்த ரிவ்யூவில் பார்க்கலாம்.